ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீண்ட நாட்களாக தடைப்பட்டு கொண்டிருந்த ஒரு காரியம் முடிவுக்கு வரும். அது நடந்தேறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது குழந்தையே. அதன் பிறகு ஒரு புத்துணர்வு உனக்குள் உண்டாகும். உன்னுடைய அடுத்தடுத்த திட்டங்களை நீ திட்டமிட்டபடி நிறைவேற்றுவாய். நீ கேட்ட படிப்படியான வளர்ச்சியை காண்பாய். நேர்மறை எண்ணத்தோடு நீ முயற்சி செய்யும் போது இன்னும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என் குழந்தையே. வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள். சிலர் உன் மனதிற்கு பாடம் புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை பரிசளித்திருப்பார்கள். அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள், உனக்கு துரோகம் செய்தார்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு. உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள். அந்த கர்மத்திலிருந்து யாரும் தப்புவதும் இல்லை. எல்லோரும் அதே மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். நீயும் தலை உயர்ந்து எடுக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய். எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனது இதற்கு முன் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார். இப்போது உன் பாதையில் உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்கத் தொடங்கிவிட்டாய். இனிமேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம்தான். தடைகளை தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் அமையப்போகிறது. உன் வாழ்வில் நீ பார்த்த விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்து உள்ளது. அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்புதான் இது. உன் எண்ணங்களாய் அது வெளிப்படுகின்றது. உன் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது. உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது, ஏன் இந்த நிலை என உன்னுடைய கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கின்றது. ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில்தான் உன் பிடிவாத குணம் தெரிகின்றது. அது என்றைக்கு மறைகிறதோ அன்று உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நான் உன்னிடம் தட்சணையாக கேட்பது உன் தூய்மையான மனதை மட்டும்தான். உன் மனதை சுத்தமாக வைத்திரு. விரைவில் நான் அதில் குடி புகுவேன். உன் மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலேயே இருக்கிறது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்து கொண்டு இருக்கிறது. என் பார்வையில் நீ இருக்கும்போது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் குழந்தையே. இனி நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் அச்சத்தை போக்கும், உன் கவலையை தீர்க்கும். அதிகப்படியாக சிந்தித்து எதையும் குழப்ப வேண்டாம். உனக்கு நான் இருக்கிறேன் குழந்தையே. உன்னுடைய அனைத்து கர்ம வினைகளும் விலகிவிட்டது. செல்வம் உன் வீடு தேடி வரும். நீ வளமாகவும் நலமாகவும் வாழப்போகின்றாய். உனக்கு கிடைத்ததை ஏற்றுக்கொள். அதில் உன்னை யாரென்று எடுத்து காட்டு. தலை வணங்கி செல்ல கற்றுக்கொள். எது நடந்தாலும், மற்றவர்கள் உன்னை கடிந்து கொண்டாலும் சிரம் தாழ்த்திப்போ. உன்னை தேடி அனைத்தும் தானாக முன் வந்து நிற்கும். பணிவு, பொறுமை, நிதானம் இவற்றை மனதில் நிறுத்தி கொண்டு தினமும் செயல்படு. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே. எப்படிப்பட்ட பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்று நினைத்து நிம்மதிக்கொள். என்னிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போதுள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது. உன் பிரச்சனைகளை நினைத்து நினைத்து உன் வாழ்நாளில் இருக்கும் நிம்மதியை இழந்து தவிக்கின்றாய். உன் மனதை ரணப்படுத்தி கொண்டு எரிச்சல் பட்டு வாழ்க்கையை ரணமாக்கி வைத்துள்ளாய். அதை எப்படி சரி செய்வது என்று தெரியாமல் இருண்ட காட்டில் நுழைந்தது போல் திக்கிட்டு இருக்கின்றாய். இதனால் வாழும் வாழ்க்கையே நரகமாகி தோன்றுகிறது. ஒரு விஷயம் பிடிக்கவில்லை என்றால் அதை விட்டுவிடு. விரும்பாமல் ஏற்றுக்கொள்வது உனக்கு நீயே செய்யும் அநியாயம். உனக்கு நீயே வேஷம் போடுகிறாய். உனக்கு அது நிம்மதி தராது. மற்றவர்களுக்கும் நிம்மதியில்லாத சூழலை உருவாக்கும். அதை விட்டு நகர்ந்து விடுவது சிறந்தது. அமைதியாய் போவதில் தவறு இல்லை. ஆனால் அந்த அமைதியை ஏற்க முடியாமல் சில பேர் இருப்பார்கள். காரணம், உன்னிடம் பேசி பழகிவிட்டார்கள். அவர்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கலாம். உனக்கு பிடித்த மாதிரி எல்லோரும் இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்யும் சில விஷயங்கள் வருத்தத்தை ஏற்படுத்தியது என்றால் மனம் வருந்தாமல் அமைதியாக விலகிவிடு. அவர்களுக்கு நீ விட்டு சென்றதாக தோன்றும். உண்மையான காரணத்தை அவர்களுக்கு நீ உணர்த்த வேண்டும் என்பது இல்லை. உன்னை புரிந்தவர்களாக இருந்தால் அது அவர்களுக்கே தெரியும். அவர்கள் செய்த தவறு என்ன, எதற்காக நீ அமைதியாய் இருக்கிறாய் என்று. இதை ஒரு விஷயமாக எடுத்துக்கொண்டு கலங்காதே.
அதை மற்றவர்களிடம் கோபமாய் வெளிப்படுத்துகிறாய். அவர்கள் என்ன செய்தார்கள்? கோபத்தையும் எரிச்சலையும் விடு. உன்னை காயப்படுத்தியது நியாயம் இல்லைதான். அதற்காக அந்த கோபத்தை மற்றவர்களிடம் காண்பிப்பது மிகவும் தவறு. நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. உனக்கு எல்லாம் நான் ஆசீர்வதித்தது போல உனக்கு கிடைக்கும். அதற்கான எல்லா முயற்சியிலும் உன்னை ஈடுபடுத்தி நான் செய்ய வைப்பேன். நானே உனக்கு துணை நின்று காப்பேன். கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது அதிசயம் நடக்கலாம். அதனால் தன்னம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதே. நன்றாக வாழ்ந்தவன் கெட்டதும் இல்லை, துயரங்கள் எதுவும் நிரந்தரமும் இல்லை. அதற்கு கர்ம பலன்கள் ஒன்று மட்டும்தான் காரணம். எதுவரை போகட்டுமோ போகட்டும், நான் இருக்கிறேன். மனம் தளராதே. அனைத்தும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து சேரும். வாழ்வில் கடந்து வந்த பாதையை நினைத்து கலங்காதே. உனது கை ஓங்கி இருக்கும் சமயத்தில் உன்னை உபயோகித்தும், ஓங்கிய கைகள் இறங்கிய நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தி கீழே வீழ்த்தி அழகு பார்க்கும். இது காலத்தின் கட்டாயம். உன்னை பற்றி அவர்களாக தெரிந்து கொள்ள வேண்டும். நீயாக விமர்சனம் செய்யக்கூடாது. உன்னிடம் அன்பாக பேசினால் போதும். கர்ணனைப் போல அனைத்தையும் கொடுத்து விடுவாய். பின்னர் வருத்தப்படுவாய். தேவைப்படும் சமயத்தில் வரும் நண்பர்களும் சரி, உறவுகளும் சரி, உனது நிலை தடுமாறும் சமயத்தில் அருகில் வரவே யோசிக்கும். ஏன், நிழல் கூட மறைந்துவிடும். கண்ணாடி போல பிரதிபலிக்கிறது உனது வாழ்க்கை. தைரியமாக இரு. எல்லாம் இழந்தாலும் கலங்காதே. உன் துயரங்களை போக்க நான் இருக்கிறேன். பொறுமையாக இரு. நம்பிக்கையுடன் இரு. எனக்கு ஆடம்பரமான பூஜைகள் எதுவும் தேவையில்லை. உன் அன்பு ஒன்று மட்டுமே போதும். நான் இருக்கிறேன். உன்னை என்றும் நான் கைவிட மாட்டேன். புலம்பாதே. உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது. அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும். ஏனென்றால் உன் சாயப்பா நான் உன்னுடன் இருக்கின்றேன். இவ்வுலகில் குறையின்றி எந்த மனிதனும் இல்லை. ஆனால் உன் குறை தீர்க்க எந்த தடையும் இன்றி என் அருள் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உன் வேண்டுதல்கள் யாவும் நிறைவேற்றப்படும். பொறுமை, நம்பிக்கை மட்டும் உன் உள்ளத்தில் உண்டெனில் உலகமே உன் காலடியில். நம்பிக்கை என்மேல் இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று எதுவும் கிடையாது. இன்று உனக்கு ஏற்பட்ட விஷயங்களை அவமானம் என்று கருதாதே. உன் மனதில் கபடம் இல்லை. உன் மனதிற்கு தெரியும் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள் என்று. அவர்களை உன் வாழ்விலிருந்து நகர்த்தி வை. எதை வேண்டுமானாலும் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் நம்பிக்கை துரோகத்தை மட்டும் பொறுத்து கொள்ள முடியாது. அப்படி செய்தவர்களை என் கையில் விட்டுவிடு. அவர்களுக்கு நல்ல பாடத்தை நான் கற்றுக் கொடுக்கிறேன். நீ எதையும் வெளியே காட்டாதே. உனக்கான மிகப்பெரிய சொத்து நிம்மதிதான். நீ அழாதே. இன்று உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது என் மனதில் ஏற்பட்டதற்கு சமம். அதை நான் எப்படி சரி செய்கிறேன் என்பதை நீ பார். ஆனால் அவர்களுக்கோ அதையே அவர்கள் அனுபவித்துதான் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய விதி. மற்றவர்களுக்காக யோசி, உதவி செய். மற்றவர்கள் கஷ்டத்தை நினைத்து வருந்து. மற்றவர் வழிக்காக பிரார்த்தனை செய். என் குழந்தை வைரம். அதனால்தான் உன்னை ஒரு வடிவம் கொண்டு வருவதற்கு நான் செதுக்கிக் கொண்டு இருக்கிறேன். உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலை அல்ல, உன் தன்னம்பிக்கை குறைந்த தன்மை. அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள். உயிர் போனாலும் தானாக போகட்டும். இருக்கும் வரை தொடர்ந்து போராடு. கோழையாக அழுது புலம்பாதே. தலைவலியாக இருந்தால் என்ன, தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன? இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை நீ கடந்து போகப் போகிறாய். நடுப்பகுதியை நீ ஏற்கனவே தாண்டிவிட்டாய். இன்னும் கொஞ்ச நேரம், கொஞ்ச தூரம்தான். சுமையை இறக்கி வைக்க இருக்கிறது. இன்னும் கொஞ்ச அவகாசம்தான் இருக்கிறது. அதற்குள் அவசரப்பட்டு விடாதே குழந்தையே. சோதனையை சகிக்கின்றவன் பாக்கியவான். ஏனென்றால் சோதனை காலத்தில் அவனோடு நான் நீக்கமர நிறைந்திருக்கின்றேன். பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான். யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன். இழிவுபடும் போது சகித்து கொள்ளும் நீ பாக்கியசாலி குழந்தையே. அதை புண்ணியங்களாக மாற்றி நான் உன் துயரத்தில் பெரும் பங்கெடுப்பேன். என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேளையையும் நான் துவங்கிவிட்டேன். அதனால்தான் நீ இப்போது சிறு சோதனைகளை அனுபவிக்கிறாய்.
இதை நான் உனக்கு பலமுறை அறிவுறுத்தி வைத்திருக்கின்றேன். இப்போது அதை உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். என்மேல் பூரண நம்பிக்கை வைத்து பொறுமையாயிரு. உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எப்போதும் வாய்மையை கடைப்பிடி குழந்தையே. நீ அளித்த வாக்குறுதிகள் யாவற்றையும் நிறைவேற்ற வேண்டும். விசுவாசமும் பொறுமையும் பெற்றிரு. நீ எங்கே இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நான் உன்னுடனே இருப்பேன். நீ என் செல்ல குழந்தையல்லவா? என் பிள்ளையே, உன் வாழ்க்கை வறண்ட பாலைவனத்திலிருந்து சோலைவனத்திற்கு மாறப்போகிறது. நீ எதிர்பார்த்தபடி வாழ்க்கை அமையப் போகிறது குழந்தையே. நீ எந்த தவறும் வாழ்வில் செய்யவில்லை என்பதை உனக்காக நான் மீண்டும் தெளிவுபடுத்துகிறேன். நீ சந்திக்கும் நபர்கள் கர்மவினையால் வருவார்கள். கர்மவினைக்கு ஏற்ப இருப்பார்கள். திருமண உறவு, பெற்றோர் உறவு தவிர மற்ற உறவுகள் வினை தீர்த்து செல்வார்கள். நீ உன் சிந்தனையை என் மீது வைத்து செய்யும் செயல்களால் உனக்கு எந்த தோஷமும் வரப்போவது இல்லை. நீ செய்த புண்ணியத்திற்கான பலனை அனுபவிக்க காலம் நெருங்கிவிட்டது. கிடைக்கும் வாய்ப்பில் மகிழ்ச்சியாக இரு. வாழும் நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று என்றைக்காவது நீ யோசித்து இருக்கிறாயா? அப்படி நீ யோசிக்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் வெறுப்பையும் வெறுமையையும் உணர்ந்திருக்க மாட்டாயே. வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்துவிட்டால் உன் வாழ்க்கையின் சுவை எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார். நீ நினைப்பவையெல்லாம் நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அவைகள் எல்லாம் உன் வசம் கிடைத்தால் நீ திருப்தி அடைவாய். ஆனால் உன்னை சுற்றியுள்ளவர்களுக்கு அது பாதகமாக இருக்கும் என்ற யோசனையே உனக்கு வராது. நீ என்று உன் விருப்பங்கள், கனவு, ஆசை, லட்சியம் என்று வாழ்ந்தால் சுயநலமாய் நீ மட்டும்தான் உன் வாழ்க்கையில் ஒற்றையாக இருப்பாய். ஓசையில்லாத இசை கருவி போல. முதலில் ஏன் இப்படி என்னை படைத்துள்ளீர்கள் என்று என்னிடம் நீ முறையிடுவதை நிறுத்து. உன்னிடம் நிறைய திறமைகள் உள்ளது, ஆனால் அதை செயல்படுத்த தெரியவில்லை. வாழ்க்கையில் உள்ள கஷ்டம் என்ற ஒன்றையே நினைத்து அதில் தேங்கி நின்று முன்னேறாமல் சோம்பேறியாகவும் இருந்தால் வாழ்க்கையில் நீ நின்று கொண்டேதான் இருப்பாய். நேரங்கள், நிமிடங்கள் போய்கொண்டேதான் இருக்கும். வாழ்க்கையில் முதலில் உனக்கு எது தேவையுள்ளது, எது தேவையில்லாதது என்று பட்டியலிடு. தேவையுள்ளவற்றை முன்னே நிறுத்து. அதற்கான முக்கியத்துவத்தை கொடு. அதற்காக உழைத்து போராடு. நிச்சயம் எல்லா விஷயத்திலும் நீ முக்கியமாக திகழ்வாய். உன்னோடுதான் நான் என்ற உன் தந்தை இருக்கிறேனே. என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு. நீ ஜெயமாக, நன்றாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நல்ல பெயரோடு வாழப்போகிறாய் குழந்தையே. அப்பா, அமைதியான சூழலும் ஆரோக்கியமும் இருந்தால் உங்களை ஆலயத்தில் வந்து தரிசிப்பது என் வழக்கம். ஆனால் அதற்கு தடையாக சில நிகழ்வுகள் இருக்கின்றன என்று வருந்தாதே. உன் மனதில் நீ எழுப்பிய ஆலயத்தில் நான் எப்போதோ வந்து அமர்ந்து விட்டேன். அன்பினால் நீ செய்யும் அபிஷேகம் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன். நீ நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த ஒன்று கிடைப்பதற்கான காலகட்டம் இதுவாகும். அதற்கான முயற்சியை கைவிடாமல் மகிழ்ச்சியாக தொடர்வாய். நீ இந்த வாழ்வை அதன் போக்கிலே வாழ முயற்சி செய். உனக்கு பல உண்மைகள் புரியும். வருடங்களுக்கு முன்பு உன் வாழ்வில் நடந்த குழப்பங்கள் இப்போதும் தீராமல் இருப்பதை நினைத்து வருந்துகின்றாய். என்னை பற்றி கொண்டு மனதை தேற்றிக் கொண்டாய். ஆனாலும் உன் குழப்பங்கள் தீர்ந்த பாடு இல்லை. கவலை வேண்டாம் தங்கமே. இப்போது அது தீர ஆரம்பித்துள்ளது. அதை விரைவில் சரி செய்து உன் மனதை தேற்றியது போல உன் வாழ்க்கையையும் நான் தேற்றுவேன். கவலை, கஷ்டம், துன்பம், குழப்பம், பகை, பிணி, வறுமை இவையெல்லாம் இன்று முதல் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும். வெயில் அடிக்கிறது என்று நிழலுக்காக மரத்தடியில் ஒதுங்கினால் மரம் முறிந்து மேலே விழுவது போல எல்லா இடங்களிலும் துரதிருஷ்டம் உன்னை துரத்துகின்றது. நம் தேவைகளும் ஆசைகளும் நம்மை இப்படிப்பட்ட நிலைக்கு இழுத்து சென்று விட்டன. இதனால் நாம் சிக்கலில் சிக்கிக்கொண்டோம். விதியை நோந்து கொள்வானேன்? மதி சரியாக இருந்திருந்தால் இந்த கதிக்கு ஆளாகி இருக்க வேண்டிய அவசியமில்லையே. குழந்தையே, உனக்கு இளைப்பாறுதல் என்பதே இல்லை. எந்த பக்கத்திலிருந்து எப்போது திகில் தரும் நிகழ்வுகளும் செய்திகளும் வருமோ என்கின்ற பயம் உன்னை சூழ்ந்து இருக்கிறது. உறவினர்களோ வாழ்வில் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொண்டு இதோ உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்கள். உன் கண்ணீரின் வலிமை அவர்களுக்கு இன்னும் தெரியவில்லை. இதோ நான் சீரழிந்து நிற்கும் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னை தேடி வந்திருக்கின்றேன்.
வெகு காலமாக நான் உன் பக்தியைக் கண்டு வியந்து மெச்சித்து வருகின்றேன். நான் அன்பும் கருணையும் இரக்கமும் உருக்கமும் உள்ளவன் என்று உன்னால் கொண்டாடப்படுவேன் என் குழந்தையே. உனக்கு கஷ்டகாலம் முடிந்து விட்டது. புண்ணியம் சேர்ந்திருக்கின்றது. பாவம் விலக்கப்பட்டு உள்ளது. அதனால் நீ என்னுடைய வழிபாட்டை செய்து கொண்டு இருக்கிறாய். இதை தெரிவிப்பதே நன்மையான விஷயம். கஷ்டகாலம் முடிந்த பிறகும் கஷ்டப்படுவானேன்? புண்ணியம் சேர்ந்த பிறகு அனைத்தும் நன்மையாக நடக்கப் போகிறது. நடக்கும் முன் வருத்தப்படுவானேன்? நீ நினைக்கும்போது நான் தரிசனம் தருவேன். கேட்டதை கொடுத்து உன்னோடு இருப்பதை நான் உறுதி செய்வேன். எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் என் மீது நீ நம்பிக்கை வைக்கும்போது நான் உனக்கு தன்னம்பிக்கையை தருவேன். நடுவழியில் உன்னை கைவிடுவதற்காக உன்னை நான் இவ்வளவு தூரம் அழைத்து வரவில்லை. அதை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, நீ வேண்டியது இன்னும் நிறைவேறவில்லை என்ற ஆதங்கத்தில் என்னிடம் உனக்கு கோபம். ஏதேதோ பேசுகிறாய். உனக்கு நான் மட்டுமா குழந்தை? கோடான கோடி குழந்தைகள் உனக்கு. நான் இல்லை என்றால் உனக்கென்ன கவலை என்கிறாய்? தயவு செய்து இந்த வார்த்தைகளை இனி உபயோகப்படுத்தாதே. தாய்க்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் எல்லோரும் சமம்தான். நான் உன் தந்தை அல்லவா? நான் உன் தாய் அல்லவா? நான் கண்டெடுத்த வைரங்களில் நீயும் அடக்கம். உன் வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றப்படும். அதற்கான காலம் கைகூடி வந்துவிட்டது தங்கமே. அமைதியாக இரு. உன் அனைத்து காரியங்களையும் நானே முன்னின்று நடத்துவேன். இது என் சத்தியமான சத்திய வார்த்தை. நீ உன்னை யாருக்கும் இங்கு நிரூபிக்க தேவையில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் யாரும் உண்மையானவர்களல்ல. உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதே. ஏனென்றால் அவை அனைத்தும் என்னுடைய கையில் இருக்கிறது. பிறகு உனக்கு வீணான கவலை எதற்கு?